என்ன பண்ணிட்டு இருக்க விக்ரம்? உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. சாரு, இன்னைக்கு ஃபுல் டே உன் பக்கத்திலே இருந்து கண்ணை மூடாம உன்னை பாத்துக்கிட்டே இருக்க போறேன். ஷோ, இதெல்லாம் என்ன விளையாட்டு விக்ரம்? இது விளையாட்டு இல்ல சாரு. போங்க. என் பொண்டாட்டி அழகா இருக்கா, நான் ரசிக்கிறேன். ஆக்சுவலா நான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால உன்னை சரியா கவனிக்க முடியல. நீ நிறைய தடவை இந்த சாரி எப்படி இருக்குன்னு கேப்ப, நானும் கவனிக்காம நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீ ஒரு புதுசா ஒரு ஜுவல் போடுவ, அதை எப்படி இருக்குன்னு கேப்ப, நான் புதுசா பழசான கூட பார்க்காம நல்லா இருக்குன்னு போய் சொல்லுவேன். அதை நீ கண்டுபிடிச்சு சண்டை போடுவ. ஆனா இனி அப்படியெல்லாம் நடக்காது. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன மாடல்ல கம்பல் போட்டிருக்க, என்ன மாதிரி வளையல் போடுற, எந்த கலர்ல ஹேண்ட் பேக் யூஸ் பண்ற, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இனிமே எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டா நோட் பண்ணுவேன். சரி, அதுக்குன்னு இப்படி என் முகத்தை ஃபுல்லா இப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க போறியா? ஆமா, லவ்ங்கிறது ஒரு தவம் மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அந்த தவத்தை முழுசா ஃபீல் பண்ண போறேன். அமைதியா இருந்தா போதும். என்ன விக்ரம் இது? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் என் பொண்டாட்டி தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், வேற யாரையாவது பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்காதா? ஏன் போர் அடிக்குது? போர் அடிக்கிற ஃபேஸா இது? என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா, மோனலிசா ஓவியமே தோத்துரும். ஐயோ, ஐ லவ் யூ சாரு. உனக்காக நிறைய கவிதை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? சொல்லுங்க கேப்போம்.